السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون. صدق الله مولانا العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء وخير خطائين التوابون، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழுரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலான் மாதம் முழுவதும் முழுமையாக நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கி இந்த மாதத்திலே அல்லாஹுக்கு பிரியமான அடியார்களாக நாம் ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்தவனாக என்ற துஆவோடு, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து மனிதனில் உயர்ந்தவர்களாக முஸ்லிம்களை படைத்து அந்த முஸ்லிம்களிலும் சிறந்தவர்களாக உம்மத்தே முஹம்மதியாவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை ஆக்கி இருக்குகின்றான் என்பதை அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். இதில் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவன்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கியாமத் நாள் வரை பிறக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள்தான். ஆனால் யார் அந்த தவறிழைக்கக்கூடியவர்களிலே அல்லாஹ்விடத்திலே நான் தவறிழைத்து விட்டேன் என்று மன்றாடுகின்றார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ, அவர்களே சேர்ந்தவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பொதுவாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்தை நாம் பார்க்குகின்ற பொழுது, அவர்கள் முதலிலே செய்த தவறு, ஒரு இலந்தை மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று கூறினான். அவர்கள் நெருங்கினார்கள். அதனால் ஏற்பட்டதனுடைய விளைவு மனிதர்கள் அத்தனை பேருமே தவறிழைக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த விஷயங்களின் மூலமாக நமக்கு நினைவுறுத்தி காட்டுகின்றார். ஒவ்வொரு நாளும் தராவீஹில் ஒவ்வொரு சூறாக்கள் ஓதப்படுகின்றன.
அந்த சூறாக்களிலே மிகப்பெரிய சூறா என்றால் அது சூரத்துல் பக்கரா தான். அந்த சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பலவிதமான விஷயங்களை மக்களுக்கு புதைத்து வைத்திருக்கின்றார். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், எந்த ஒரு இல்லத்திலே சூரத்துல் பக்கராவினுடைய ஆயத்துகள், கடைசி ஆயத்துகள் ஓடப்படுகின்றதோ அந்த இல்லத்திலே ஷைத்தான் விரண்டோடுகின்றான், அந்த வீட்டிலே ஷைத்தான் தங்கி இருக்கவே மாட்டான் என்பதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி திர்மிதி ஷரீஃபிலும் அஹ்மது ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவாகி இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அதே போன்று ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி அந்த 3 ஆயத்துகளை யார் ஒருவர் மனனமிட்டு ஓதுகின்றார்களோ அவர்களிடத்திலே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களும் செய்வினை கோளாறுகளும் அவர்களை தீண்டாது என்பதாக ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து கேட்ட செய்தியை புகாரி இமாம் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். ஆக இந்த குர்ஆன் இருக்குகின்றது, இந்த குர்ஆனிலே மிகப்பெரிய சூரா, மிகப்பெரிய பொக்கிஷத்தை பொதிந்திருக்கக்கூடிய சூரா சூரத்துல் பக்கராவாக இருக்குகின்றது. அந்த சூரத்துல் பக்கரா 2வது தராவீகோடு நிறைவு செய்துவிட்டது. இருந்தாலும் ஹஸ்ரத் அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்குகின்ற பொழுது, பொதுவாக ரமலானுடைய மாதத்திலே அத்தனை மனிதர்களும் குர்ஆன் ஓத பிரியப்படுவார்கள், அதிகமாக குர்ஆன்களை ஓதுவார்கள். அந்த குர்ஆன் யார் ஓதுகின்றார்களோ, குர்ஆனை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் சூரத்துல் பக்கராவிலிருந்து அதை தொடர்ந்து சூரத்துல் ஆல இம்ரானையும் எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ஓதி வருகின்றார்களோ அவர்கள் ஓதி வருகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களை உயிரை அல்லாஹு தஆலா கைப்பற்றிவிட்டால் அவர்கள் எந்தவித கேள்வி கணக்கில்லாமல் நேரடியாக அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்பதாக ஹஸ்ரத் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து கேட்ட செய்தியை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக இந்த குர்ஆன் இருக்குகின்றதே, நாம் நரகவாதி என்று நமக்கு தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்னால் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கப் போகின்றது என்று எண்ணுகின்ற அளவிற்கு அவனுடைய பாவங்கள் நிறைந்து விட்டன, அவனுடைய நன்மைகள் குறைந்து விட்டன. அந்த நேரத்திலே அந்த மனிதன் நாம் நரகத்திற்குத்தான் செல்லப் போகின்றோம் என்பதாக அவன் நினைக்கின்ற ஒரு சில நேரத்திலே அந்த சூரத்துல் பக்கராவும் சூரத்துல் ஆல இம்ரான் இந்த 2ம் அல்லாஹ்விடத்திலே போரிடுகின்றது. இந்த மனிதன் என்னை ஓதினான், இந்த மனிதன் என்னை எப்பொழுதும் அனுதினமும் ஓதிக்கொண்டே இருந்தான், ஆகவே நீ இவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே அந்த 2 சூறாக்களும் போரிடுகின்றன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலும் அஹ்மது ஷரீஃபிலும் நம்மால் காண முடிகின்றது. ஆக இந்த அளவிற்கு இந்த குர்ஆன் நமக்காக அல்லாஹ்விடத்திலே போரிடுகின்றது. இவனை என்னோடு நீ அனுப்பி வைத்து விடு, கபரிலும் நமக்கு பாதுகாப்பாக அந்த குர்ஆன் இருக்குகின்றது, மறுமையிலும் நமக்காக அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சாட்சி பகருகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? அவன் தவறு இழைத்துவிட்டால் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் தன்னுடைய தவறுக்கு அவன் அதை நன்மை போன்று காட்டக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்குகின்றது. நான் தவறு செய்துவிட்டேன் என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடியவன் தான் அல்லாஹ்விடத்திலே உண்மையான அடியான் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றான். அவர்களிடத்திலே நீங்கள் பூமியிலே குழப்பம் செய்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்களாம், நிச்சயமாக நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் வலாக்கின் லா யஷ்ஊரூன். அவர்கள்தான் குழப்பவாதிகள், அவர்கள் என்ன செய்கின்றோம் என்பதை அவர்கள் உணரமாட்டார்கள் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிக்காட்டுகின்றார்.
மனிதனாக பிறந்தவர்கள் அத்தனை பேர்களும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அத்தனை பேர்களும் தவறு செய்தவர்கள் தான். அதுபோன்றுதான் நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா தவறு செய்ததற்கு பாதுகாத்திருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அவர்களிடத்தில் அந்த மனித குணங்கள் இருப்பதினால் அவர்களும் தவறிழைக்குகின்றார்கள். அந்த தவறுக்கு அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள், அவர்கள் பாவ மன்னிப்பு வேண்டினார்கள் என்பதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 நபியை பற்றி அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அதிலே ஒன்று ஹஸ்ரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தினர்களிடத்தில் நான் அல்லாஹுவை சென்று சந்தித்து விட்டு வருகின்றேன், அதுவரையிலும் நான் உங்களுக்கு எப்படி மார்க்க பணிகளை போதித்தேனோ, எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொன்னேனோ அந்த அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இதோ என்னுடைய சகோதரர் உங்களுடைய முன்னிலையை எனக்கு வழிகாட்டியாக என்னுடைய வழிகாட்டியினுடைய அந்த துணையோடு அவர் இருக்குகின்றார், அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக கூறி ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு 40 பேரை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் சென்று அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை அவருடைய உம்மத்தினர்களை நிறைவேற்றுவதற்காக அழைத்து சென்று அல்லாஹுடைய அந்த நூறானியத் அந்த தூர் சீனா மலையிலே இறங்குகின்றது. அந்த மலை சுக்குநூறாக வெடுக்குகின்றது. அந்த சப்தத்தினால் அத்தனை பேர்களுடைய உயிரும் அந்த இடத்திலே பறிபோகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்பட அத்தனை 40 பேர்களும் அந்த இடத்திலே உயிரிழக்குகின்றார்கள். அவர்கள் அந்த இடத்திலே உயிரிழந்த உடனே முதலிலே ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது. அந்த உயிர் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்திருத்து பார்க்குகின்றார்கள். அவர்கள் அழைத்து வந்தவர்கள் எல்லாம் மரணித்து அந்த இடத்திலே கிடக்குகின்றார்கள். யா அல்லாஹ், நான் இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் அங்கே சொன்னால் என்னை அவர்கள் அடித்தே கொலை செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நான் இருக்குகின்றேன். உன்னுடைய உதவியை இந்த இடத்திலே எனக்கு நாடு என்பதாக அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அதன் காரணமாக அந்த இடத்திலே 40 பேரும் உயிர் பெற்றப்பட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த நூறானியத்தை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு அது தகுதி இல்லை என்பதை அந்த இடத்திலே ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்தி அவர்களை அழைத்து வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் காளை மாட்டை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விஷயம் தொடர்படியாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகின்றான். அவர்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்த மூசா என்ற ஒரு மனிதர், அந்த மனிதரின் மூலமாக அந்த சமுதாயம் சீரழிந்தது. அவர் எப்படி என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகி கொண்டு வரக்கூடிய அவருடைய அந்த வாகனத்தை பார்க்குகின்றார். அந்த வாகனம் எங்கெல்லாம் கால் பதிக்குகின்றதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மண்கள் உயிர் பெற்று அந்த இடத்திலே புற்கள் முளைக்குகின்றன. அந்த புற்களை பார்த்த அந்த மூசா என்பவன் உடனே அந்த மண்ணை தன்னிடத்தில் சேகரித்து வைத்துக் கொள்கின்றான். சேகரித்து வைத்துக்கொண்டு மக்களிடத்திலெல்லாம் தங்க நகைகளை வாங்கி அதை உருக்கி ஒரு காளை மாடை செய்து அதிலே அந்த மண்ணை தூவுகின்றான். அந்த காளை மாடு தங்கத்தினால் இருந்தாலும் அது அந்த உயிர் பெற்ற அந்த மண்ணின் காரணமாக கொர் கொர் என்ற அந்த சப்தத்தை எழுப்புகின்றது. அந்த நேரத்திலே அவர்கள் அந்த மூசா என்பவன் கூறுகின்றான் மக்களை பார்த்து, இதோ பாருங்கள், இதுதான் உங்கள் இறைவன், நீங்கள் இதைத்தான் வணங்க வேண்டும் என்பதாக அவர்களை குழப்பம் செய்து விடுகின்றான். அந்த குழப்பத்தின் காரணமாக மக்கள் எல்லாம் அந்த காளை மாட்டை வணங்குவதற்கு அவர்கள் முற்படுகின்றார்கள். இது அவர்கள் அல்லாஹ் பார்ப்பதற்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் கூறியிருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் விரும்புகின்றார்கள் என்பதை அவர்கள் நினைத்து அழைத்து சென்றதின் காரணமாக இந்த தவறுகள் விளைந்தது. இந்த தவறுகளை அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக அவர்கள் துஆ செய்ததாக அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு தெளிவாக கூறி காட்டுகின்றது. அதே போன்றுதான் ஹஸ்ரத் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு இஸ்லாமிய அந்த இறை பணியை எடுத்துரைத்து கொண்டிருந்தார்கள். பல மனிதர்கள் இவர்களுடைய சொற்களை ஒரு சிலர்கள் ஏற்பார்கள், ஒரு சிலர்கள் மறுத்தார்கள். மறுத்தவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை என்றாவது ஒரு நாள் பிடித்துவிடும் என்பதாக அவர்கள் துஆ செய்தார்கள். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் துஆ செய்தார்கள். ஆனால் வேதனை இறங்கவில்லை என்றதின் காரணமாக அவர்கள் கோபத்தோடு அந்த நகரிலிருந்து அவர்கள் புறப்படுகின்றார்கள்.
புறப்பட்டு அவர்கள் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியிலே அந்த கப்பலுடைய கேப்டன் உணர்த்துகின்றார், இந்த இடத்திலே யாரோ தவறு செய்த ஒருவர் இருக்குகின்றார், அதனால் இந்த கப்பல் பழுதாகி நடுக்கடலிலே நிற்குகின்றது. யார் தவறு செய்திருந்தார்களோ அவர்கள் கடலிலே குதித்து விடுங்கள் என்பதாக அந்த கேப்டன் உத்தரவிடுகின்றார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் தவறிழைத்து விட்டேன் என்பதை உணர்ந்து அவர்கள் கடலிலே குளிக்குகின்றார்கள். அந்த மீன் அவர்களை விழுங்குகின்றது என்பது வரலாறு. இதிலே இந்த விஷயத்தை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய தவறை அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குவதற்கு முன்னால் நாம் 4 மாதங்கள் கேட்டினோம், 4 மாதங்கள் வராத அந்த வேதனை நாம் எப்பொழுது கோபப்பட்டு பெறப்பட்டோமோ அந்த நகரிலிருந்து அப்பொழுது அந்த வேதனை வந்துவிட்டது என்ப அந்த தவறை அவர்கள் உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டினார்கள். அதையும் அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனின் வயிற்றிலே விழுங்க வைத்தோம், இருளிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வைத்தோம் என்பதை அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உணர்த்தி காட்டுகின்றான். ஆக நம்மிடத்திலே நாம் தவறிழைத்து விட்டோம் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு இஸ்லாமிய இடத்திலும் வர வேண்டும். நம்முடைய தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒரு சில சம்பவங்கள் நமக்கு நினைவுறுத்துகின்றது. ஒரு தடவை நோம்புடைய காலங்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், நோம்புடைய நேரத்தில் எத்தனையோ மனிதர்கள் நோன்பு நோக்குகின்றார்கள். அந்த நோம்புகளை பற்றி ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது பல மனிதர்கள் நோன்பு நோக்குகின்றார்கள். ஆனால் அவர்கள் பசித்திருந்ததும் விழித்திருந்ததும் தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் கிடைப்பதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். அந்த செய்தியிலிருந்து நாம் அறியக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் நோன்பு நோக்குகின்ற பொழுது நம்முடைய வணக்க வழிபாடுகள் முழுமையாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நாம் நம்முடத்திலே இருக்கக்கூடிய நம்மை சுற்றி உள்ளவர்களை அனுசரித்து வாழ வேண்டும். இதைத்தான் நம்முடைய இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரே விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அதிலே ஒன்றை அல்லாஹ் எதிர்பார்க்குகின்றான், அதுதான் இறையச்சம். அந்த இறையச்சம் இல்லாத எந்த நோம்பும் சரி, எந்த வணக்கமும் சரி, இறையச்சம் இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே அந்த அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு தடவை ஃபத்துல் முஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் இறைநேச செல்வர்களில் ஒருவராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் பல கடமைகளை சரியாக செய்து கொண்டு வந்திருந்தார்கள். தொழுகையிலும் சரி, நோன்பிலும் சரி, மற்ற இதர வணக்கங்களிலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் அத்தனை வழக்கங்களும் சரியாக சென்று கொண்டிருந்தன. இருந்தாலும் அவர்களிடத்திலே ஒரு எண்ணம் இருந்தது, நாம் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்த அந்த கடமைகளை சரியாக செய்கின்றோமா என்பதாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் அழக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழர் வந்து அந்த இடத்தில் கேட்குகின்றார், ஏன் நீங்கள் தான் அத்தனை அமல்களும் சரியாக செய்கின்றீர்களே, ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்பதாக அந்த ஃபத்துல் முஸ்லி என்ற வழியிடத்திலே அவர்கள் கேட்குகின்றார்கள். அப்பொழுது அவருடைய தோழரிடத்திலே அவர்கள் பதில் கூறுகின்றார்கள், நான் என்னுடைய கடமைகளை சரியாக செய்கின்றேன், அந்த கடமைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றதா அல்லது நான் அமல்களை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேனா என்பதிலே எனக்கு சந்தேகம் எழுகின்றது. அப்படி அதை கூறி அவர்கள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பார்கள். இறுதியிலே அவர்களுடைய கண்ணிலே இரத்தத்தினாலான கண்ணீர் வந்தது என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். அந்த இரத்தத்தினால் வந்த கண்ணீர் வந்தவுடனே அவர்கள் உயிர் பிரிந்து விட்டது. இறுதியிலே அவர்களை அவருடைய எப்படி கேள்வி கேட்டாரோ அந்த தோழர் கனவிலே சந்திக்குகின்றார். அவரிடத்திலே கனவிலே சந்தித்து கேட்குகின்றார், நீங்கள் அழுது அழுது உங்களுடைய கண்களெல்லாம் பூத்து இரத்தத்தால் கண்ணீர் வந்ததே, நீங்கள் இந்த நிலையிலே அல்லாஹ்விடத்திலே சென்றீர்களே, அல்லாஹ் உங்களை என்ன சொன்னான்,
என்பதாக கேட்குகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகத்திற்கு சென்றவுடனே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்னிடத்திலே கூறினான், நீங்கள் செய்த அமல்களிலே உங்களுக்கு 45 வருடங்கள் கொடுக்கப்பட்டது. 45 வருடங்களும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களின் இடத்திலே சரியாக வந்து சேர்ந்தது. இருந்தாலும் நீங்கள் ஏன் அழுதீர்கள் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்னிடத்திலே கேட்டான். அப்பொழுது நான் கூறினேன், நான் செய்யக்கூடிய அமல்களில் உனக்கு விருப்பமில்லாமல் நான் செய்துவிட்டேனோ, அதை உனக்கு குறைவு ஏற்படுத்தி விட்டனோ என்பதாக நான் அழுதேன் என்பதாக கூறுகின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்னை சமாதானப்படுத்தி மலக்குமார்களுக்கு மத்தியிலே என்னை அருகில் உட்கார வைத்து என்னை அவர்களுக்கு முசாபகா செய்து வைத்தான் என்பதாக அவர்களுடைய வரலாற்றில் கூறக்கூடிய அந்த செய்தியில் நம்மால் காண முடிகின்றது. இதிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய கடமைகளை நாம் சரியாக செய்தாலும் அதிலே ஒரு சில குறைகள் ஏற்பட்டு விடுகின்றன. அந்த குறைகளை மறைப்பதற்காகத்தான், அந்த குறைகள் நமக்கு அறியாமல் இருந்தாலும் நான் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்துவிட்ட அத்தனை பாவங்களையும் யா அல்லாஹ் நீ என்னை மன்னி என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதம் இருக்குகின்றது, இது நமக்கு நரக விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த மாதம். அந்த மாதத்திலே நம்மால் இயன்ற அளவு நோன்பு நோக்க வேண்டும். நிச்சயமாக நாம் சாதாரணமாக காரணத்திற்காக வேண்டி நீங்கள் நோன்பை ஒதுக்கி விடாதீர்கள். எனக்கு அல்சர் இருக்குகின்றது, எனக்கு சுகர் இருக்குகின்றது என்பதாக கூறி நீங்கள் நோன்புகளை வைப்பதை விட்டு விடாதீர்கள். அது அந்த நோய்க்கு மருந்தாகவும் இந்த நோன்பு ஆகுவதற்கு ஒரு காரணமாகவும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்றைய மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களிடத்திலிருந்து சுகர் விடைபெற வேண்டுமானால் நீங்கள் உங்கள் உடலை பட்டினியாக போடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய உடலிலே சுகர் குறையும் என்பதை இன்றைய மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். யாருக்கு பிரஷர் இருக்குகின்றதோ அந்த பிரஷர் உள்ளவர்களும் நீங்கள் பட்டினியாக இருங்கள், உங்களுடைய உடலிலே இரத்த அழுத்தம் குறைகின்றன என்பதை இன்றைய மருத்துவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். ஆக ஒவ்வொரு அமல்களும் நமக்கு மருத்துவத்தையும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளையும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்குகின்றது. தகுந்த காரணம் இல்லாமல் நீங்கள் நோன்பை விட்டு விடாதீர்கள். இந்த நோன்பை ரமலானுடைய மாதத்தில் வைப்பதினால் பல நன்மைகளை நாம் பெறுகின்றோம். அல்லது இந்த நோன்பு நமக்கு கலாவாகி பிற மாதங்களிலே நாம் பிடிக்குகின்ற பொழுது இந்த மாதத்தினுடைய பலனை நாம் அடைந்து கொள்ள முடியாது என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெறுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலையை கேளுங்கள், பாவ மன்னிப்பை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தியை கேளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நல்லொழுக்கத்தை கேளுங்கள், என்னென்ன கேட்க வேண்டுமோ அத்தனையும் கேளுங்கள். இந்த ரமலான் விடைபெறுகின்ற பொழுது நம் அனைவர்களும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக சுவர்க்கவாதியாக அல்லாஹு தஆலாவிடத்திலே அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று இந்த ரமலான் மாதம் நம்மிடத்திலிருந்து விடைபெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.